இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னையில் பொது இடங்களில் அழைத்துச் செல்லப்படும் வளர்ப்பு நாய்களுக்கு வாய்மூடி கட்டாயம் அணிய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாய்களால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் விதிகளை கடுமையாக்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் மாஸ்க் போடாவிட்டால் ஃபைன் போடப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. வளர்ப்பு நாய்களுக்கு மாஸ்க் போடாமல் வெளியில் அழைத்து வந்தால் ஃபைன் போடப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. நாய்களால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வரும் நிலையில் பொதுவெளியில் நாய்களை அழைத்து வரும்போது வளர்ப்பு நாய்களுக்கு கட்டாயம் மாஸ்க் போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். இந்த விதி எப்போதிலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது? விவரங்கள் என்ன? சென்னையில் வளர்ப்பு மற்றும் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வளர்ப்பு நாய் வைத்திருப்பவர்களுக்கு விதிமுறைகளை மாநகராட்சி கடுமையாக்கி இருக்கிறது. நாய் வளர்ப்பவர்கள் தங்கள் நாய்களை சாலையிலோ அல்லது பூங்காக்களுக்கு அழைத்து வரக்கூடாது. சாலைகளுக்கு அழைத்து வரும்போது நாய்களுக்கு வாய்மூடி கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும், கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும், ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த ஆண்டு பல்வேறு விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் வளர்ப்பு நாய் வைத்திருக்கும் பெரும்பாலானோர் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக மேலும் புகார்கள் மாநகராட்சிக்கு அதிகமாக வந்திருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது வளர்ப்பு நாய்களை பொதுவெளியில் அழைத்து வரும் உரிமையாளர்கள் தங்களது நாய்களுக்கு கட்டாயம் வாய்மூடி அணிந்திருக்க வேண்டும், இல்லையெனில் 1000 ரூபாய் மேல் அபராதம் விதிக்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. வரக்கூடிய அடுத்த வாரத்தில் இருந்து இந்த நடைமுறை வரும் எனவும், இதனால் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில் வளர்ப்பு நாய் வளர்க்கக்கூடிய அந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை முதல் தடவை அபராதம் விதிக்கப்படும். அடுத்த 2-3 தடவை ஒரு குறிப்பிட்ட நாய் மீது தொடர்ந்து அதன் மீது ஈடுபடும் பொழுது அந்த நாயுடைய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநகராட்சி அதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.